எல்லாருக்குமே நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்க முடியாது. ஆனால் அதை எப்படி தரத்தை உயர்த்தி கொள்வது, இல்லை வெற்றிகரமான நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைத்து கொள்வதுங்கிறதுல நிறைய நமக்கு இது இருக்கும். நாம் போன வீடியோவில் எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 டிப்ஸ் இல்லாட்டி 5 பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தேன். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக 1 by 1 நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது செட் கிளியர் கோல்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டைஸ் தம். உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைக்க தெளிவான இலக்குகளை நிர்ணயித்தல் மற்றும் அவற்றை முன்னுரிமைப்படுத்துதல். இப்போ தெளிவான இலக்கு நம்ம நினைக்கணும். இலக்குங்கிறது ஒரு கோல், அது பர்சனல் கோலாக இருக்கலாம், இல்லை நம்முடைய பிஸ்னஸ் கோலாக இருக்கலாம், எந்த விதமாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு இலக்கை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்படின்னா தான் நம்மளால் வெற்றி அடைய முடியும். இலக்கு இல்லாமல் நம்ம போய் பிரயோஜனம் கிடையாது. உதாரணத்திற்கு, சார் நான் நல்ல காரை ஓட்டுவேன், என் காரு அருமையான காரு, ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு நம்ம போக வேண்டியிருக்கு, ஒரு 100 கிலோமீட்டர் வச்சுக்கிடுவோம், சார் நான் நல்லா ஓட்டுவேன் சார், நிதானமாக ஓட்டி நல்லா ஓட்டி கொண்டுடுவேன், போய்கிட்டே இருக்கேன். அந்த இலக்கை அடைவானா? இலக்கை எப்போ அடைய முடியும்? நான் வடக்க போகக்கூடிய ஒரு ஊருக்கு வடக்கு நோக்கி சென்றால்தான் பண்ண முடியும். நான் தெற்க நோக்கி நான் பாட்டில் வண்டியை ஓட்டிட்டு போய்கிட்டு இருந்தேன்னா எத்தனை மணி நேரம் ஆனாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும்? இந்த இலக்கை அடைய முடியாது. அப்போ அந்த இலக்கை நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம தெளிவாக அதை நிர்ணயம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த இலக்கை அடையிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பணிகள் நமக்கு இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், பிளான் இருக்கும். எது முக்கியம் எது முக்கியம் இல்லைங்கிறத நமக்கு தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும்? திட்டமிடல் வேண்டும். அப்போ அதை கரெக்டான முறையில் பண்ணோம்னா வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ நம்ம எப்படி நம்முடைய இலக்குகளை தெளிவான முறையில் நம்ம நிர்ணயம் செய்தல் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ ஒன்று வந்து என்னென்னா, ஸ்மார்ட். யூ ஆர் ஏ ஸ்மார்ட் பாய். ஸ்டூடெண்ட் நம்ம சொல்கிற உண்டு, ஸ்மார்ட் பாய். அவர் நல்லா ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பார். இப்படி நிறைய விஷயத்தில் நம்ம ஸ்மார்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் ஆனாலும் கூட இங்கே நம்ம வந்து ஸ்மார்ட் SMART அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட்டில் இருக்கக்கூடிய முதல் எதை குறிக்கிதுன்னா ஸ்பெசிஃபிக், குறிப்பிட்ட. அப்போ நம்முடைய இலக்கு தெளிவாகவும் இருக்கணும், குறிப்பிட்டதாகவும் இருக்கணும். நான் டாக்டராக போகிறேன் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் கிடையாது. என்ன சார் டாக்டராக போகிறார்ல, நான் கண்டாக்டராக போகிறேன், நான் இதய நோயில் மருத்துவராக வந்து வல்லுநராக இருக்க போகிறேன். இப்படி ஒரு ஸ்பெசிஃபிக்காக என்ன செய்யணும்? இருக்கணும். மெஷரபிள், அளவிடக்கூடிய. அப்போ நம்ம அந்த இலக்கை அடையும் போது அந்த நிர்ணயம் செய்யக்கூடியது குவான்டிடேட்டிவாக இருக்கணும். நான் 80% மார்க் நான் வாங்குவேன், 100 யூனிட் நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். இப்படி இலக்கு வந்து அளவிடக்கூடியதாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம அதை அச்சீவ் பண்ணோமா பண்ணலையாங்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். 3வது நம்ம SMA, அச்சீவபிள். அச்சீவபிள் நான் அடையக்கூடியது. நான் பெரிய ஆள் சார், வானத்தை வில்லா வளைச்சிருவேன், வானத்தை வில்லா வளைக்கிறேன்னு சொல்லலாம். பாசிபிலிட்டி என்ன இருக்குது? இப்போ அதுக்கான முயற்சி பெரும்பாலும் தோல்வியில் தான் முடியும். அப்போ என்னுடைய கெப்பாசிட்டி என்ன? என் கெப்பாசிட்டிக்கு நான் என்னால் எதை ரீச் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியும். என்னால் அடைய முடியாத இலக்கை நான் வைக்கும் பொழுது பெரும்பாலும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு நம்மளை அறியாமையே ஒரு மாதிரி கவலை, தோல்வி இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம அந்த இருக்கிறத நம்மளால் அடைய முடியாத ஒரு சூழல் போயிடும். ரெலவெண்ட், பொருத்தமான. என்னுடைய கோல் என்ன, அதை நோக்கி என்னுடைய திட்டம் இருக்கணும். பெரிய திட்டத்தை நோக்கி இந்த சின்னதாக வைக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கணும். அது நம்முடைய எய்ம் அடையக்கூடியதாக இருக்கணும். டைம் பவுண்ட், காலக்கெடு. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலக்கை நான் 5 வருஷத்தில் அடைவேன், 3 வருஷத்தில் நான் டிகிரி வாங்க போகிறேன். நம்ம இலக்கு வந்து
காலம் நிர்ணயம் செய்ததாக இருக்கணும். எப்படி இருக்கக்கூடாது, வேற மாதிரி இருக்கக்கூடாது. இது ஸ்மார்ட். ரெண்டாவது, உங்கள் மதிப்புகள் மற்றும் முன்னுரிமைகளை அடையாளம் காணுதல். நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். எது என்னுடைய வேலை, என்ன நான் எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எது முக்கியம் அப்படிங்கிறத என்னென்னலாம் இருக்குங்கிறத நம்ம இலக்குகளை நிர்ணயம் செய்ய வேண்டும். நிர்ணயம் செஞ்சாத்தே நம்ம அதை நோக்கி நம்மளால் நகல முடியும். மூணாவது, நீண்ட கால மற்றும் குறுகிய கால இலக்குகளை நிர்ணயிக்கும். நீண்ட காலங்கிறது ஒரு 5 இயர்ஸ், நீண்ட காலங்கிறது ஒரு 5 இயர்ஸ், 5 வருஷங்கிறது ஒரு நீண்ட காலமாக நம்ம வச்சுக்கலாம். குறுகிய காலங்கிறது அது 1 மாதமாக இருக்கலாம், அல்ல 1 வாரமாக இருக்கலாம். அப்போ இந்த 1 வாரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த 1 மாதத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், 5 வருஷத்துக்குள்ள நான் என்ன செய்ய போகிறேன். அப்போ அந்த 1 வாரம் 1 மாதங்கிறதுல இந்த 5 வருஷத்தில் நம்ம அடையக்கூடியதை நோக்கி இருக்கணும். நம்ம 4வது பாயிண்ட், இலக்குகளை எழுதணும், ரைட்டிங்கில் இருக்கணும். சில நேரம் அங்கங்கே நம்ம வீட்டில் கண்ணில் படுற மாதிரி கூட இருக்கலாம். ஒன்று எய்ம் இதான், நான் டாக்டராக போகிறேன், நான் போலீஸாக போகிறேன், ஆர்மி மேனாக போகிறேன், நான் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக போகிறேன், எது வேணாலும் இருக்கலாம். கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குமானா நம்முடைய லட்சியத்தை நோக்கி நம்முடைய நடை இருக்கும். அப்போ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும், அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். டே நீ போலடா அப்படின்னு இருக்கும். அப்போ நம்மளை ஒரு கண்ட்ரோல் பண்ண இது உதவும். அதுக்கு அடுத்து, இதுதான் கோல் நம்ம முடிவு பண்ணிட்டோம். ப்ரையாரிட்டைஸ் எப்படி பண்ணுறது? இப்போ ஒன்று, முக்கியத்துவம் மற்றும் அவசரம். இம்பார்ட்டண்ட், அது முக்கியத்துவம். அவசரம், அர்ஜென்ட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நம்முடைய எதை முடிக்கணும்னு பார்க்கணும். இதில் 4 பாயிண்டில் யோசிக்கலாம். முக்கியமான மற்றும் அவசரமான பணிகள். முக்கியமான மற்றும் அவசரமான பணிகள்னால் கண்டிப்பாக என்ன செய்யணும், செய்யணும். முக்கியமும் கூட அவசரமும் கூட. அது என்னென்னங்கிறது நம்மளுடைய பணிகளில் பார்த்தாலே தெரியும். ரெண்டாவது, முக்கியமான ஆனால் அவசரம் இல்லாத பணிகள். முக்கியம் ஆனால் பட் இன்னைக்கு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா திட்டமிட்டு அதை நம்ம என்ன செய்யலாம், வெற்றிகரமாக அதை முடிக்கலாம். மூணாவது, அவசரமான ஆனால் முக்கியமில்லாத பணிகள். அவசரம் தான், இன்றைக்கெல்லாம் ஃபீஸை கட்டணும், அவசரம் தான். இன்றைக்கி ஃபீஸு கட்டலைன்னா பரிச்சை எழுத முடியாது. அவசரமான, ஆனால் ஃபீஸு யார் வேணாலும் நம்ம கட்டலாம். அதுக்கு நம்ம மெனக்கிடங்கிற அவசியம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நம்ம கையில் ரூபாலாம் இருக்குன்னா நீங்கள் அதை பேங்க் மூலமாக அனுப்பிடுங்க, கட்டிடுங்கன்னு சொல்லி யாரை வேணாலும் நம்ம என்னால் நினச்ச முடியும், படிக்க முடியும். 4வது, முக்கியமில்லாத மற்றும் அவசரமில்லாத பணிகள். முக்கியமும் இல்லை, அர்ஜென்சியும் இல்லை. அப்போ அந்த பணி தேவைதானா அப்படிங்கிறது முக்கியம். இப்போ இந்த இலக்குகளை முன்னுரிமைப்படுத்துறதுக்கு ஐசனவர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. முன்னுரிமை கட்டமைப்பு. அது முக்கியமாக அவசரமாங்கிறத ஒரு சின்ன பாக்ஸ் மூலமாக நம்ம பண்ணலாம். அதில் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறதுல அவசரம் இல்லை, ஒய் ஆக்சிஸில் முக்கியம் இல்லை. அப்போ அந்த ஒரு 4 பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் நம்முடைய பணி என்னங்கிறத முக்கியமாக அவசரமாக அப்படிங்கிறதெல்லாம் நிர்ணயம் பண்ணி பண்ணோம்னா நம்மளால் என்ன செய்ய முடியும். உதாரணத்துக்கு இடது ஓரத்தில் இருக்கக்கூடிய இதுதான் முக்கியமானது, அவசரமானதாக இருக்கும், அதுக்கு முன்னுரிமை நம்ம கொடுக்க முடியும். இன்னொன்று, ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்திற்கான பணிகளை திட்டமிடுங்கள். ஒரு நாள், இன்னைக்கு என்ன நான் செய்ய போகிறேன், இந்த வாரத்தில் நான் என்னென்னலாம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அதை நம்ம ப்ராப்பராக என்ன செய்யணும், திட்டமிட வேண்டும். வாரத்தில் திங்கக்கிழமை காலையில் இந்த வாரத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் நான் முடிப்பேன், இது திட்டமிடணும். அடுத்தது, ஒரு நேரத்தில் ஒரு பணியில் கவனம் செலுத்துங்க. நான் பெரிய அஷ்டவாணி, நான் என்ன வேணாலும் செய்வேன்னா அதெல்லாம் செய்ய முடியாது. செய்ய முடியும், கவனமாக செய்ய முடியாது, அல்ல தெளிவாக செய்ய முடியாது, அல்லலாம் ரொம்ப ஒரு பணியை ரொம்ப துல்லியமாக நம்மளால் செய்ய முடியாமல் போயிடலாம். அடுத்தது, மதிப்பீடு மற்றும் சரி செய்தல். நம்ம கண்டிப்பாக முன்னுரிமையை அப்பப்போ மதிப்பீடு, ரைட் தானா, சரிதானா, அது வேல்யூபிள் தானா, நம்ம செஞ்ச இது ரைட் தானா அப்படிங்கிற பார்க்கணும். அப்படி ஒரு வேளை இல்லை அப்படின்னா அதை சரி செய்யக்கூடிய வழியை நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். இந்த
கோலை கரெக்டாக நம்ம நிர்ணயம் செய்து கிளியராக டிஃபைன் பண்ணி அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது என்னென்னலாம் நன்மை கிடைக்கிது. ஒன்று, நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட். கரெக்டாக அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலைகளை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டோம். லாஸ்ட் மினிட்டில் சில விஷயங்களை செய்யும்போது டென்ஷன் ஆகும். ஐயோ நீ முடியலையே, அது இல்லையே, இது இல்லையே. ஆனால் இதில் என்ன இருக்கும், நமக்கு வந்து தெளிவாக ஏற்கனவே முடிச்சாச்சு, தெளிவாக சொல்லியாச்சு. அப்போ தேவையில்லாத மன அழுத்தம் நமக்கு இருக்காது, மன அழுத்தம் குறையும். மூணாவது, திறமையான முடிவுகள். தெளிவாக திட்டம் போட்டிருக்கோம், தெளிவாக குறிக்கோளை எழுதியிருக்கோம், இதுதான் இப்படித்தான் செய்ய போகிறோம் எழுதும்போது கண்டிப்பாக முடிவுகள் வெற்றிகரமாக இருக்கும். சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்கும்போது நம்முடைய காரியம் அனைத்தும் வெற்றியில் தான் போய் முடியும். அப்போ ஒரு தெளிவான இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை முன்னுரிமைப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒழுங்குமுறையை கொண்டிருக்கும். இது ஒரு சக்தியான ஒரு விஷயமாகவும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம நேரத்தையும் ஆற்றல் தேவையில்லாத எங்கேயும் ஓட மாட்டோம், நம்முடைய சக்தியை சிறப்பான முறையில் நம்ம பயன்படுத்துவோம். இதை ஒரு சின்ன ஒரு கதை மூலமாக அதை நம்ம பார்ப்போம். அதாவது நாகசுதா அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட். அப்போ அவங்ககிட்ட 2 பையங்க, விசாந்த்லாம் பையங்க வந்து இருந்தாங்க. அவங்க கேட்குறாங்க, ஒரு வாழ்க்கையில் எதெல்லாம் முக்கியம், இல்லை எப்படி ஜெயிக்கணும், எப்படி நம்முடைய கோல் என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியலைன்னு சொன்னோன்னா, இந்த நாகசுதா மேடம் உடனே என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கல்லூரியிலேருந்து வெளியே வந்து ஒரு டேபிள் மேலே ஒரு நல்ல பெரிய கண்ணாடி ஜாரை வந்து வைக்கிறாங்க. வச்சு நல்லா பெரிய பெரிய கல்லுகளை தூக்கி அதுக்குள்ளே போட்டு அதை நிறைக்கிறாங்க. அப்போ அந்த மாணவர்களை பார்த்து கேட்குறாங்க, ஜார் நிறைஞ்சிருச்சா? பார்க்குறாங்க, மேலே வரைக்கும் என்ன இருக்குது, அந்த கல்லை போட்டதுனால ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. ஆமாம் நிறைஞ்சிருச்சு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, சின்ன சின்ன அந்த கூழாங்கல்ல சின்ன பொடி கல்லாக எடுத்து உள்ளே போடுறாங்க. அது உள்ளே போய்கிட்டே இருக்குது. அந்த கேப் இருக்கும் இல்லையா, பெரிய பெரிய கல்லுங்க போது உள்ள கேப்பில் போய் அங்கங்கே போய் என்ன செய்யுது, போய் இதாரு. இப்போ நிறைஞ்சிருச்சா? என்னடா அது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, ஆமாம் ஃபுல்லாகிருச்சு, நிறைஞ்சிருச்சு. அப்போ நல்ல குறு மணல் இருக்கும் இல்லையா, இந்த குறு மணல் எடுத்து மேலேருந்து போடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போடுறாங்க. இது இன்னும் இருக்கக்கூடிய கேப்பில் உள்ளே போய் அங்கங்கே போய் நிறைஞ்சிருச்சு. இப்போயாவது ஃபுல்லாகிருச்சா? அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, விசாந்த் ஆமாம் ஃபுல்லாகிருச்சு. இவங்க மறுபடியும் என்ன செய்கிறாங்க, ஒரு தண்ணி டம்ளர் எடுத்து அதுக்குள்ளே உள்ளே ஊற்றுறாங்க. அப்போ இருக்கிற கேப்பில் ஃபுல்லாக தண்ணி போய் என்ன செய்யுது, அடைஞ்சிருச்சு. அடைஞ்சி அது ஃபுல்லாகி என்ன செய்யுது, தண்ணீர் வந்து கொஞ்சம் வெளியே வர அளவுக்கு இருக்குது. அப்போ இப்போ ஃபுல்லாகிடுச்சா? ஆமாம் உண்மையிலேயே ஃபுல்லாகிடுச்சு. சரி, இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுது, ஆக்சுவலாக இந்த ஜாருங்கிறது நம்முடைய வாழ்க்கை. இந்த பெரிய பெரிய கல்லாக போட்டோம் இல்லையா, இந்த பெரிய பெரிய கற்கள் வந்து ஆக்சுவலாக உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான கோல், முக்கியமான குறிக்கோள்கள். உதாரணத்துக்கு நம்முடைய ஹெல்த்தாக இருக்கலாம், நம்ம ஃபேமிலியாக இருக்கலாம், நம்முடைய கனவுகளாக இருக்கலாம், நம்முடைய பர்சனல் க்ரோத்தாக இருக்கலாம். இதெல்லாம் அந்த கல். சரி, இந்த உள்ள பெப்பிள்ஸாக உள்ள போட்டோமே, அது என்னது, சிறுசு தான், ஆனால் அதுவும் முக்கியம்தான். உதாரணத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், நம்ம வேலை செய்யக்கூடிய இடம் நம்முடைய பணியாக இருக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் முக்கியமானதாக இருக்கும். சரி, அடுத்து போடக்கூடிய சேண்டு வந்து என்ன, மைனர். சில நேரங்களில் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணும் இல்லையா, நம்ம கனவை நோக்கி போகும்போது சிலது, இன்னைக்கு சினிமா போவோம், நாளைக்கு பரிச்சை இருக்கும், இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்குது போய் பார்ப்போம், இதான் டிஸ்ட்ராக்ஷன். இதெல்லாம் இந்த மணல் மாதிரி. இந்த தண்ணி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எதுக்கும் நம்ம சும்மா வெட்டியாக நம்ம பொழுது போய்க்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம அந்த தண்ணீர்னு நம்ம சொல்லலாம். அப்போ ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இந்த ஜாரில் முதலே தண்ணியை மட்டும் ஊற்றினோம்னா என்ன ஆயிரும், ஃபுல்லாக இருக்கும். என்ன யூஸ், ஒரு யூஸும் கிடையாது. அப்போ தண்ணியை ஊற்றணுமா, முக்கியமான இந்த கற்களை போடணுமா, இல்லை மண்ணை மட்டும் போட்டோம்னா நிறைஞ்சிரும். ஆனால் வாழ்க்கையில் எல்லாம் தேவை தான். அப்போ நம்ம என்ன செய்யணும், முன்னுரிமை எதுக்கு கொடுக்கணும், 2வது முன்னுரிமை எதுக்கு கொடுக்கணும், 3வது முன்னுரிமை எதுக்கு கொடுக்கணுங்கிறத தெளிவாக அந்த நாகசுதா மேடம் சொன்னோன்னே
அந்த மாணவர்கள் ஆகா அருமையாக சொன்னீங்க, இனி எங்கள் வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக திட்டமிட்டு நடப்போம். இது நம்ம ஐயன் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, தெளிவிலதனை விளைவின் கண் மாயும் தெளிந்து முட்காப்பு செயல். திருக்குறள் 467 தெளிவாக சொல்லியிருக்காங்க. எப்போ நம்ம ஒரு திட்டமிடாமல் நம்ம பண்ணமோ அது கண்டிப்பாக அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இல்லை செயல்படுத்தும் போது அது தோல்வியில் தான் முடியும் என்பதை வள்ளுவர் அன்றே சொல்லியிருக்காரு. எனவே நல்ல முறையிலே தெளிவாக திட்டமிடுவோம், அதை முன்னுரிமைப்படுத்துவோம், நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். நன்றி.